ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சின்ன அப்டேட் தாங்க. ரொம்ப சாரிங்க, நேற்றுலேருந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. ஸோ அதை இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கோல்டுங்க, டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் பயங்கர குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் நான் எப்பயும் சொல்லிடுறேங்க, மீடியம் ஃபிஷ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா, பயங்கர குவாலிட்டி. அதாவது இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் அந்த கடையிலேயே வச்சிருப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டா நாளைக்கு திருப்பி நான் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா, ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா வருங்க. இன்னொரு நீமோ கேண்டி இருக்காத பேர் 200 வரும். ஸோ அதை காமிக்கக்குள்ளே இதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் இயர் பீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 90 வருங்க, 2 பீஸு. முடிஞ்ச அளவுக்கு மேல் ஃபீமேல் பார்த்தா போட்டு பார்க்குறோம். பட் இது 2 பீஸ் 90 வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ ரைஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ரேம் ரைஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க. பேர் வந்து 240 வரும். ஆக்சுவலாக குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஜிகுனா மின்றது அப்படியே நல்லா ஜிகுன்னு இருக்கும். ரைஸ் ஃபிஷ் தாராளமாக ப்ரீட் பண்ணுறவங்க பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு தண்ணியை மாற்றதுக்கு மாதிரி தொட்டு பாருங்கள். அதாவது ஜவ்வரிசி மாதிரி இருக்குங்க. அந்த பாயாசத்துக்குலாம் போடுவாங்களா, ரவுண்டாக உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது என்னது எனக்கு தெரியலிங்க. அதை பாயாசத்துக்கு போட்டு குடிக்கும்போது அது நல்லா உருண்டையாக வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அது வந்து இதனுடைய முட்டை. ஸோ கழுவும் போது தயவு செஞ்சு யாரும் கீழே ஊற்றிடுறாங்க, முட்டை பொரியாது. ஸோ அதே மாதிரி முட்டை வச்சுன்னா இந்த பெருசு அளவுக்கு தனியாக போட்டிங்கன்னா முட்டை வந்து ஹேட்ச் ஆயிரும். ஓகேங்களா, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீமோ கேண்டி பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 200 தாங்க. பயங்கர குவாலிட்டி, அதாவது டாப் மோஸ்ட் குவாலிட்டினா சொல்லலாம். சைஸுமே நல்ல சைஸுங்க. ஸோ மெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத சைஸு. பட் இப்போயும் நான் சொல்லிடுறேங்க, நான் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சு ஆர்டர் எடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரும் இது பண்ணாதீங்க, என்னன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 5-6 பேருக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுறேன்னா அவங்கள்ட்ட எந்த ரிப்ளையும் வர மாட்டேங்க. இப்போ நீங்கள் வேணும்னு புக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீமோ கேண்டி ஒரு பேர் நல்லா தான் போட்டுருவேன். நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லா தான் போட்டு விடுவேன். ஸோ அதே அவங்கள்ட்ட இருந்து இப்போ இந்த ஃபோட்டோ நான் அனுப்பிச்சுடுறேன்னா அவங்கள்ட்ட எந்த ரிப்ளையும் வர மாட்டேங்குது. இப்போ நான் இது ஒரு 5-6 ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டேன்னா அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சுற வரைக்கும் எல்லாருமே மெசேஜ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் வந்து இதை வாங்குங்க, இதை வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரோ இது இல்லை ப்ரோ நெக்ஸ்ட் லாட்டில் எடுத்துக்கிறேன் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. பட் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே நான் யாருக்காவது அனுப்பிச்சு விட்டா அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு ரிப்ளைவே இல்லை. பட் இன்றைக்கி இல்லை, செம்ம குவாலிட்டிங்க. பேர் வந்து 200 கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீமோ கேண்டி பிளக்கார்டு பயங்கர குவாலிட்டி. இந்த 10 பீஸ்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த 10 பீஸில் இருந்து மட்டும் தான் 1 2 பார்த்துக்கோங்க. இந்த 10 பீஸில் இருந்தால் 10 பீஸுமே 10மே பக்காவாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, 10மே பக்காவாக இருக்கும். இந்த 10 பீஸ்லேருந்து மட்டும் தான் உங்களுக்கு வரும் இன்றைக்கி லாட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஃபைட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி அந்த நல்லா விரிஞ்சிட்டு அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்து சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அது ஃபீமேலாக எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பீட்டா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்படி தான் வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பட் என்ன இப்படி பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தூக்கி நடுவால் வைக்கவே மாட்டேன். ஆனால் ஃபீமேலை பார்த்துன்னா ரொம்ப அப்படி ஆக்ரோஷமாக பண்ணிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா அது செம்ம குவாலிட்டிங்க. சரி, போனஸ் வந்து ஜோடி 40 ரூபா இருக்கும். பிளானட் டேங்க் ரொம்ப சூப்பரான ஃபிஷ்ஷு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வருங்க. ஸோ ஃபீமேல் எல்லாமே அதனுடைய ஃபீமேல் தான். ஃபீமேல் எல்லாமே இதுலேருந்து தான் வரும். ஸோ ஃபீமேல் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃபீமேல் தான். அது போக இதுக்குள்ளேயும் இருக்குது ஃபீமேலு. ஸோ அதனுடைய ஃபீமேல் தான். பேரே வந்து 200 தாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பி காம்போ நான் சொல்லிடுறேங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான காம்போ தான். 8 பேர் காம்போங்க. ஸோ இது 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் 880 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். பயங்கர குவாலிட்டியான இருக்குங்க. அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் வந்து தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது. அடுத்தது ரெட்டு, இந்த அல்பினோ ஃபுல் ரெட்டு ப்ளூ இயர்னு சொல்லுவோம். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். இதுவுமே பேர் 140 ரூபா. இது போட்டு காமிங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரிய ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. இதுவுமே தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது. கொய்டம்போ. ஸோ இது மட்டும் ரொம்ப என்ன சொல்கிறது, லிமிட்டட் காம்போ தான். 8 பேர் காம்போ, 4 காம்போ தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7 பேர் காம்போ போடுறேன், 5 பேர் காம்போ போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொய்டம்போ பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு பர்சன்ட்கோசம் எடுத்தோம். ஸோ அதுக்கோசம் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்தோம். ஸோ அந்த காம்போலேயே வருங்க, பயங்கர குவாலிட்டி. அதே மாதிரி இந்த ப்ளூ கொய் தான் தனியாக வாங்கினா பேர் 190 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. ஓகேங்களா, அதான் ஸோ இந்த ஃபுல் ரெட் ப்ளூ இயர்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதனுடைய குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே பர்பிள் பெரி போட்டுருங்க அடுத்தது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய் கிளாஸ் பெல்லின்னு சொல்லுவோம். பயங்கர குவாலிட்டி. இதுவுமே பேர் 140 ரூபா தான் வருங்க. இது வந்து ஷார்ட் பாடி. ஓகேங்களா, லாங் பாடி இல்லை, ஷார்ட் பாடி. ஓகேங்களா, அடுத்ததான் அல்பினோ ஃபுல் ரெட்டுங்க. பயங்கர குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி மீடியம் சைஸ்லாம் சொல்லி எல்லாமே ஆர்டர் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். பேர் வந்து 140 ரூபா வருங்க. இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டெக்ஸிரோ கொய் இருக்குது.
ரெட் டெக்ஸ்ரோவும் இருக்குங்க. அதாவது ரெட் டெக்ஸ்ரோ கொய்ங்கிறது என்னன்னா அந்த டாப்பில் வந்து கேப் வருங்க. வெறும் இந்த ரெட் டெக்ஸ்ரோங்கிறது அந்த கேப் இல்லாமல் வரும் ஓகேங்களா. கேப் இல்லாமல் வருது ரெட் டெக்ஸ்ரோன்னு சொல்லுவோம். கேப் வரது வந்து ரெட் டெக்ஸ்ரோ கொய்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ பர்பிள் பெரி குவாலிட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அடுத்ததான் கிளாஸ் பெல்லி போட்டுருங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. பேர் வந்து இது அதே மாதிரி அந்த ரெட் டெக்ஸ்ரோ கொய் வந்து பேர் வந்து 190 வருங்க. அதுவே அந்த ரெட் டெக்ஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. நான் காம்போ டீட்டெயில் எல்லாமே குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். பட் பயங்கர குவாலிட்டிங்க. இன்றைக்கி வந்து லாட்டு எல்லாமே ஒரு சூப்பரான குவாலிட்டினே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஆல்கே வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 பேர் காம்போ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 1-2 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா எல்லாமே செட் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் இதாகிடுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த கொய் கிளாஸ் பெல்லி பார்த்துங்க சைடு சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஷார்ட் பாடி ஓகேங்களா. ஸோ அடுத்த ஃபுல் ரேட் போட்டுங்க. பயங்கர குவாலிட்டிங்க. இன்றைக்கி லாட் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் இருக்குது. இது ஃபுல் ரேட் அது வேணாம் டாப் தான். ஸோ இது வந்து டாப் வியூ ஃபிஷ் தாங்க இது ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஃபிஷஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் அனுப்பிச்சி விட்றேன். இதில் இருக்க ஃபிஷஸ் தான் வரும் பாருங்கள். இதில் இருக்கிறதா வரும். ஸோ எல்லாமே காமிச்சிட்டேன் ஓகேங்களா. போதும் ஸோ சைடு வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறதா வருங்க. பயங்கர குவாலிட்டி. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க ஓகேங்களா. ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூர் நம்ம ஷிப்பிங் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தால் அதாவது சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த இதில் அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது என்னோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. ஈரோடு ஐடியில் இருக்குது. அதாவது வந்து ஈரோடு ஸ்டாப் வந்து பஸ் ஸ்டாப் வந்து ஐடி ஸ்டாப் அங்கே தான் இருக்குது, மெயின் ஸ்டாப்பு. அங்கேருந்து வந்தீங்கன்னா நம்ம கடை போர்டு இருக்கும். ஸோ இங்கே அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்ச் இருக்கும், ஐடி ஆர்ச். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை தெரியுங்க ஓகேங்களா. ஸோ இந்த போர்டு இதுதான். ஸோ இந்த கடையில் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போட்டுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகுதுன்னா கடையில் எப்போயுமே யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. அதனால தான். ஸோ அவங்க அட்டன் பண்ணிட்டு தான் லேட் ஆகிடுது ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.